Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் நாலேஜுக்குள்ளது எல்லாமே கவர் ஆகிருக்கும். வாங்க பார்க்கலாம். டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம கொண்டு வந்திருக்குது. இது எந்த ஷிஃப்ட்டு எத்தனாம் தேதி அப்படின்னா இதுதான் 2 பிப்ரவரியில் நடந்த 2021 நடந்த எக்ஸாம் உடையது. 3 to 4 டைம் உள்ள கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? அதில் இருக்குது தான். இப்போ இது உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜிக்குன்றது உங்களுக்கு ரெகுலராக வரும். இது மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். இது இல்லாமல் இப்போ கரண்ட் அஃபரன்ஸெல்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இப்போ கரண்ட் அஃபரன்ஸை இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விச் இஸ் த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆன் லேண்டில் விழுகணும். அது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 8 அக்டோபர் 1932. அப்போ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு ரயில்வேயோடைய நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரயில்வேயோடைய எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது, ஓகே, இந்தியன் ரயில்வே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்ட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இதே மாதிரி ரிலேட்டடானதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக. ஓகேவா? உங்களுடைய இதில் வேறு எதுவும் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, வென் டிட் இந்தியா கேரிட் அவுட் த ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரைன்? எப்போ நடந்துச்சு இந்த டேட்டு? அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு செகண்டும் தெரியணும், அது எங்கே நடந்துச்சுன்னு தெரியணும். எல்லாம் ஓகே, அதெல்லாம் நோட் பண்ணணும். ரிலேட்டடானது 18 மே 1974. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் மாறாது. கொஸ்டின்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இதெல்லாமே வரும், நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் த டாலஸ்ட் ட்ரீ ஸ்பேஸ் இன் த வேர்ல்டு? அதுலேயும் ரெட்வுட் தான். ரெட்வுட் இது ஜிகே மாதிரி தான், அது ஸ்டாண்டர்டாக வரக்கூடியது தான். இது பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி? ஓகே, இந்த புக்குன்ற டாப்பிக்கே நிறைய இது இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஜோன் மயனார்ட் கீனஸ். ஓகே, இந்த புக்கோடைய ஆத்தர். புக்ஸ் அண்ட் ஆத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாப்பிக்கு விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு, த பாட்டில் இஸ் த விச் த பாபர் டிஃபீட் இப்ராஹிம் லோடி வாஸ் தி ஃபஸ்ட்டு பானிபட் போரில் தான் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கும். இவங்க ஜெயிப்பார் பாபர். தென் விச் ஆர்டிக்கல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்? அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம். இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்தும் உங்களுக்கு ரெகுலராக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டில். பார்த்துங்க, இது 326 கொடுத்துருக்காங்க. இந்த ரொம்ப முக்கியமான டாபிக் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம். தென் ஹூ ஹேஸ் வின் த பாட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ்? ஓகே, அது அலெக்சாண்டர் தான் வின் பண்ணியிருப்பார் இந்த போரில். இப்போ இது படிக்கிறீங்க, இந்த ப்ரீவியஸ் இயரில் இது வந்திருக்குன்னா இது எந்த வருஷன்றதும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இது யார் கூட நடந்துச்சு அப்படின்றதும் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஈஸியாக நீங்கள் அடுத்து எந்த மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதை பாருங்கள். Which article of Indian Constitution say the state shall take step to separate the judiciary from the executive in the public sector service of the state? இது பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடியது. ஆர்டிகல் 50. இப்போ தான் சொன்னோம். கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு அந்த இருந்தால் வந்திருக்கு. இது ஜுடிஷியல் ரிலேட்டடானது கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஒவ்வொன்றும். Endomophilia pollination occurs with the help of பூச்சிகள் தான், இன்செக்ட், மகரந்த சேர்க்கை நடக்கிறது. The compound of metal found in nature is called, நேச்சுரலாக கிடைக்கிறதுனா மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. நெக்ஸ்ட், who has built the ஹவா மஹால்? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு எதாவது மாறாது, இந்த மாதிரி இது இருக்கும். மகாராஜா சுவாமி பிரதீப் சிங்.
Then who among the following were awarded the Nobel Peace Prize for 2018 ஓகேவா? இந்த இது இப்போ உங்களுக்கு தேவையில்லை, பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக 2024 25 ஏதாவது உங்களுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் வரும் ஓகேவா? இது எதுக்குன்னா இந்த மாதிரி வேறு எந்த இது ரீசெண்டாக நடந்திருந்தாலும் அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறத அப்டேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இது 2018 ரொம்ப பழசு, இது உங்களுக்கு பயன் தராது, பட் ஆனால் இதே மாடலில் வரும் ஓகேவா? கரண்ட் ரெஃபரன்ஸில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, where did the Prime Minister inaugurate the Pandit Deen Dayal Upadhyaya Institute of Archaeology in 2019? ஆர்காலஜி பண்ணது ஓகேவா? கிரேட்டர் நொய்டாவில் தான் அவங்க கிரியேட் பண்ணாங்க. பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் த ஆர்காலஜி. நெக்ஸ்ட், in 1991 the government set up the tax reform committee under the chairmanship. யாருடைய இதில் பண்ணாங்கன்னா ராஜா சேஜே செல்லையா. இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது அந்த டைமில் இருக்கக்கூடிய, இது பழசு தான் ஓகேவா? இது பழைய. This is the only state of India where the Sangai deer is found. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா மணிப்பூரில் தான். இதுவுமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது அந்த டைமில் லாஸ்ட் 6 months 8 months. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் எங்கே இருக்குது? Dehradun. Next, who is the author of the Early History of India? Vincent Arthur Smith. இதுவுமே ஆத்தர் புக்ஸ் ரிலேட்டட் ஆனது. From the following option, identify the name of the user interface element that is found on desktop as a small blinking symbol on arrow சிம்பிளோட காட்டும். அது என்னென்னு இருக்குன்னா அதான் கர்சர் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கர்சர். இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டினில் கேட்பாங்க. பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், அதில் அப்ரிவேஷன் கேட்பாங்க கம்ப்யூட்டர்லேருந்து. நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் வாஸ் த டைட்டில் வைஸ்ராய் given to the கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? அது 1858. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் இதான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த ஏரியா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாழ் வளமுடன் உங்களோட ட்ரீம் ஜாப் அச்சீவ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.